اللهم صل على سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه الله. السلام عليكم يا عبد الله. السلام عليكم يا عبد الله. السلام عليكم يا عبد الله. وجعل من الأفعال العامة. இந்த ஜஅலவாகிறது ஆமான பெயர்களில் உள்ளதாக இருக்கும். அல்லதி ஜஅலலக்கும் உள்ள அருள ஃபிராஷன் இருக்குல்ல, ஜஅலவை பற்றி பேசுகிறாங்க. அது மேலே உள்ளதான் ஓயிட்டமில்ல. ஜஅலவு பல வகையான முறையில் வருமா. ஒன்று லாசிமாக வரும். ஜஅல என்ன செய்யும், ஒரு மஃபூலின் பக்கம் கிடக்கூடியதாகவும் வரும், ரெண்டு மஃபூலின் பக்கம் கிடக்கூடியதாகவும் வரும். இப்படி பல அமைப்புகள் அது வருதான் ஜஅலங்கிறது. விளங்குதா? அதை பற்றி பேசுகிறாங்க பாருங்க. ஜஅல அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் இருக்குல்ல, இந்த ஜஅலவாகிறது மினல் அஃஆலில் ஆம்மத்தி ஆமத்தான ஃபேல்களில் இருந்து உள்ளதாக இருக்கும். ஆமத்தான ஃபேல்னா என்ன? எஜிஓ இந்த ஜஅல வரும் அலா சலாசத்தி அவுஜுஹின் மூணு முறைகளின் மீது வரும். எத்தனை முறையில் வருமா? மூணு முறைகளில் வரும். ஒன்று பி மானா சாரவ தஃபிக்க, சார தஃபிக்க உடைய மானாவை கொண்டு வரும். விளங்குதப்பா? விளங்குதா? பி மானா சாரவ தஃபிக்க, சார தஃபிக்க உடைய மானாவை கொண்டு வரும். கீழே போட்டிருக்காங்க பாரு. பி மானா சார தாரத்தன், ஒரு தடவை சாரவுடைய பொருளை கொண்டு வரும். இப்போ தஃபிக்க உஹ்ரா, இன்னொரு தடவை தஃபிக்கவுடைய பொருளை கொண்டு வரும். சார தஃபிக்கவுடைய பொருளை கொண்டு வந்தால் வலாயத்தாது முத்ததி ஆவாது லாசிம். அது ஏட்டுப்பா, சார தஃபிக்கவுடைய பொருளை கொண்டு வந்தால் ஃபலாயத்தா அது முத்தத்தியாக என்ன செய்யாது, ஆவாது, அது லாசிம். கவுலிகி அந்த கவிஞனுடைய சொல்லை போல. ஷேருன்னு இது ஒரு கவியாக இருக்கும். ஃபகது ஜாலத்து, இது அல்பியாவிலும் இந்த பைத்து வருது. ஃபகது ஜாலத்து கலூசு பனி சுஹைல் மினல் அக்வாரி மருத்தா கரீபுன். ஜாலவெலாம் இது ஷுருவுடைய ஃபேலுங்குவாங்க. அப்பால குலூபில் ஷுருவுடைய ஃபேலுன்னு இருக்கு. விளங்குதா? இதெல்லாம் முதாரியான ஃபேல் தான் இதுக்கு கபராக வரும். இந்த மருத்துவகானுக்கு முப்ததா ஜும்லா இஸ்மியா அங்கே கபராக வந்திருக்கு. இதெல்லாம் கம்மி. விளங்குச்சா? எப்படி? பகது ஜாலத்து கலூசு பனி சுஹைல், சுஹேலினுடைய பிள்ளைகளின் அந்த வாலிபமான ஒட்டகங்கள், மர்த்தழுஹா அவனுடைய மேஸ்டல் ஸ்தலம், கரீபுன் சமீபமானதாக இருக்கும். அவன் சமீபத்தில் போய் மேய ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். அது லைஃபாக பலகீனமாக போயிட்டு காரணத்தினால் அது பக்கத்தில் போய் மேயுது. அது உமோமியல் அக்குவாரி பெரும் கூட்டமாக இருக்கிற நிலைமையிலே, அக்குவார்னா கூட்டம்னு அர்த்தமா, அது உமோ கூட்டமாக இருக்கின்ற நிலைமையிலே அவனுடைய மேய்ச்சல் ஸ்தலம் சமீபத்தில் உள்ளதாக இருக்கும். அவன் சமீபத்தில் போய் மேயுதுன்னு அர்த்தம். விளங்குதா? எருத்து அழு அதற்கு கரீபன் சமீபத்தில் போய் மேய ஆரம்பிச்சிருச்சு. இதில் விளங்குதுப்பா? மருத்துவா கரீபுங்கிற ஜும்லா இஸ்மியாவில் எருத்தவுகா கரீபன் தான் இருக்கும். அதற்கு ஆனால் இப்படி சில ஜிமியா ஜும்லா இஸ்மியாவாகவும் என்ன செய்வாங்க, தபால ஷுருவுக்கு கபர் வரும். அபால குழுப்புக்கெல்லாம் முதாரியான பேர் தானே கபராக வரும். எது வரும்? என்னது? அபாலம் காரபா தானே இது. என்னது? அசா காது கரப அவுஷக்கவெல்லாம் என்னது? அபாலம் காரபா. அதுக்குதான் முதாரியான பேர் தான் கபராக வரும். மருத்துவங்கிற ஜும்லா இஸ்மியா வந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க பக்கத்து ஜாபத்தி அப்போ இது சாரத்து ஜாலத்து விளங்குதப்பா தவிக்கவுடைய அர்த்தம். இது சாரத்துடைய அர்த்தம். பகது ஜாலத்து கலூசு பனி சுஹைல், சுஹைலுடைய பிள்ளைகளின் அந்த வாலிபமான ஒட்டகங்கள்
மருத்துவனுடைய மேய்ச்சல் ஸ்தலம் கரீபுன் சமீபமானதாக அது ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எருத்தவு கரீபன் சமீபத்தில் போய் மேய ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட உள்ள இடத்துல போய் என்னை எட்ட போக மாட்டேங்குது. அது சோர்ந்து போயிட்டதுனால, களைச்சி போயிட்டதுனால. அதுவும் மோமினல் அக்குவாரி, பெண்ணும் பெரும் கூட்டமாக இருக்கின்ற நிலைமையிலே ஒட்டகங்கள்லாம் பெரிய கூட்டமாக இருக்குது. எல்லாம் பலகீனமாக சோர்வாகிட்டதுனால எட்டி போக முடிய மாட்டேங்குது. கிட்டையே மேயுதுங்கிறான். நம்மளுக்கு சட்டம் என்னங்க, ஜாயலத்துன்னு வந்திருக்க, இதுக்கு சாரத்து தவிக்கத்து உடைய அர்த்தம். ஏய், சாரத்து தவிக்கத்து சமீபத்திலே போய் மேய ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். இப்போ ஆரம்பிச்சிருச்சு, அப்படி மாறிடுச்சு. ஜாயலத்து சாரத்து சமீபத்தில் போய் மேய மாறிடுச்சு. சமீபத்தில் போய் மேயக்கூடியதாக மாறிடுச்சு. எட்டு எட்டிலாம் இதுக்கு பற்றி போகும். சொல்கிறாங்கல்ல, வெளிநாட்டுலாம் போய் சம்பாதிச்சாருங்க, வெளிநாட்டுக்கெலாம் போனார், அங்கே எங்கே போனார், ஒரு வேளை முடியலை, இப்போ உள்ளூர்லேயே ஒரு கடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கேயும் போகிறதில்ல. அதுமாதிரி கலூசு கலூசு கலூசுனா கீழே போட்டிருக்கேன், நாக்கத்துன்னு ஷாப்பத்துன்னு போட்டிருக்கு பாருக்கல, வாலிபமான ஒட்டகம்னு அர்த்தம். அதான் வாலிபமான ஒட்டகம், அது சோர்ந்து போச்சு. அப்படி தான் நீங்களாம் சோர்ந்து போயிட்டீங்க, வாலிபமாக தான் இருக்கிறீங்க, படுத்து படுத்து கிடக்குற. வாலிபமான பிள்ளை மாதிரியா இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா? வாலிபமாக இருந்தும் சோர்ந்து போய் தான் உட்காந்துருக்கேன். அந்த வாலிபமான ஒட்டகங்கள் ஆரம்பிச்சிருச்சு. எருத்தவோ கரீபன் சமீபத்தில் போய் மேய ஆரம்பிச்சிருச்சு. அதுவுமோ மின்னல் அக்குவாரி, பெண்ணும் பெரும் கூட்டமாக இருக்கின்ற நிலையிலே. இங்கே ஜாலவுக்கு என்ன அர்த்தம்? சாரத்து தப்பிக்கத்து உடைய அர்த்தம்னு அர்த்தம். விளங்குதப்பா? இப்படிலாம் வந்துச்சுன்னா அது லாசிமு. அபி மானா அவுஜேத, அவுஜேதவுடைய பொருளை கொண்டு வரும். ஜாலவுக்கு என்ன அர்த்தங்க? அவுஜேதவுடைய பொருளை கொண்டு வருமா. அபிமானா அவுஜத, இது அவுஜதவுடைய பொருளை கொண்டும் வரும். அப்போ வைத்து அத்தா இலா மஃபூலின் வாயிதின் ஒரு மஃபூலின் பக்கம் கிடக்கும். அவுஜதவுடைய பொருளை கொண்டு வந்தால் என்ன செய்யும்? ஒரு மஃபூல் வரும் ஜாலவு. கௌலிஹி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லை போல, வஜஅல துலுமாத்தி ஒன் நூற, இருள்களையும் ஒளிகளையும் அல்லாஹ் தாலா உண்டு பண்ணினான். அவுஜத, இருள்களையும் ஒளியையும் உண்டு பண்ணினான். இந்த நூறுங்கிறது துல்மாத்தில் அத்துப்பு, 2 மஃபூல்ன்றத. இப்போ ஜஅலவுக்கு அவுஜதவுடைய அர்த்தம் எவ்வளோங்குதுப்பா? இருள்களையும் ஒளியையும் உண்டு பண்ணினான். ஒரு மஃபூல் வந்திருக்கு. எத்தனை மஃபூல் வந்திருக்கு ஜாலவுக்கு? ஒரு மஃபூல் வந்திருக்கு. வபி மானா செய்யற, செய்யறவுடைய பொருளை கொண்டும் வரும். செய்யறவுடைய பொருளை கொண்டு வரும்போது ஃபையத்தா இல்லாம ஃபுலைனி, அந்த ஜால எத்தனை மஃபூல் பக்கம் கிடக்கும்? 2 மஃபூல் பக்கம் கிடக்கும். அப்போ ஜாலங்கிறது லாசிமாகவும் வருது, தவிக்க சாரவுடைய மானாய் கொண்டு வரும்போது, அவுஜதவுடைய பொருளை கொண்டு வரும்போது ஒரு மஃபூல், செய்யறவுடைய பொருளை கொண்டு வரும்போது 2 மஃபூல். ஏடுபா அபிமானா செய்யற, செய்யறவுடைய பொருளை கொண்டு வரும். அந்த ஜால செய்யறவுடைய பொருளை கொண்டு வரும்போது ஏத்தாதா இல்லாமல் ஃபுலைனி, 2 மஃபூல் பக்கம் கிடக்கும். கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை போல, ஜஅல லக்குமுல் அர்த, பூமியை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி தந்தான். ஃபிராஷன், விரிப்பாக மாற்றி தந்தான். பூமி எப்படி மாற்றி தந்தான் நம்மளுக்கு? அல்லாஹ் விரிப்பாக நம்மளுக்கு மாற்றி தந்தான். அது உருண்டையாக இருக்கு. பூமி உருண்டை தானப்பா. ஆனால் இது எப்படி மாற்றிட்டா? உருண்டைன்னா நம்மளால் படுக்கலாம் முடியாது, உட்காரலாம் முடியாது. ஆனால் இது பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால உலகம் உருண்டை தானப்பா, தட்டை கிடையாது. உலகம் எப்படி இருக்கு? உருண்டை தான். குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன்கிறான். அனைத்தும் இந்த வட்ட வழி பாதையிலே நீந்தி கொண்டு இருக்கிறதுங்க. உலகம் எப்படி தான் இருக்குது? வட்டமாக தான் இருக்குது, உருண்டையாக தான் இருக்குது. அந்த வட்ட வழி பாதையில் தான் என்ன செய்யுது? எல்லாம் நீந்து, சூரியன், சந்திரன், விண்மீன்கள் எல்லாம் நீந்துகிறது. விளங்குச்சா? குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே
உலகம் உருண்டைன்னு சொல்லிடுச்சு. அப்போ உருண்டையில் நம்மளால் உட்கார முடியாது, படுக்க முடியாதே. நீ உட்கார்ற மாதிரி அதை பெருசாக்கி உருண்டையே பெருசாக்கிறது. உருண்டை என்ன செஞ்சிடுறது? பெருசாக்கிறது விரிப்பு போட்டு விரிக்கலாமாங்க? உலகங்கிறது பிரமாண்டமானது, அது உருண்டை தான். ஆனால் உருண்டைங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியுது? அது தட்டை மாதிரி தெரியுது, ஆனால் தட்டை கிடையாது. பெருசாக இருக்கிறதுனால விளங்குதப்பா. இப்போ பெரிய உருண்டையாக இருந்துச்சுன்னா விளங்குதப்பா, உருண்டை பெருசாக இருக்குது, மலை மாதிரி இருக்குது, அதில் மேலே ஏறி பாயை விரித்து படுத்துடலாமே, படுக்க முடியாதா? அதுமாரி உலகம் பிரமாண்டமாக இருக்குது. அதுவே அதை விரிப்பு மாதிரியே எல்லாம் மாற்றிட்டான். அதனால தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன செய்யறாங்க? உருண்டையாக இருக்கிற பூமியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னது? ரைட்டுப்பா. ஓ ஜெயில எங்களை போனா. ஆமாம். அப்போ எப்படிப்பா? அபிமானா செய்யவுடைய பொருளை கொண்டும் வரும். அப்போ வைத்த அத்தா இல்லாம ஃபீலை நீ எதிர் மபுல் பங்கு கிடக்கும், 2 மபுல் பங்கு கிடக்கும். இந்த கவுலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை போல ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா, ஜஅல லக்குமுல் அர்ல, பூமியை விரிப்பாக அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டான். பூமி எப்படி மாற்றிட்டான் அல்லாஹ்? ஜஅல லக்குமுல் அர்ல, பூமியை ஃபிராஷன், விரிப்பாக என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ் தஆலா? மாற்றிட்டான். அப்போ 2 மபுல் வந்துருச்சப்பா. ஜஅல லக்குமுல் அர்ல, பூமியை மாற்றினான், ஃபிராஷன், விரிப்பாக மாற்றினான். 2 மபுல் வந்துருச்சா? ஒரு தசீர், இந்த மாற்றுறதுங்கிறது எக்கூனபில் ஃபெயலி தாரத்தன், சில சமயம் செயலை கொண்டும் வரும். இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு பூமியை விரிப்பாக மாற்றிட்டான். செயல் தானே இது? எதில் கட்டுப்பட்டது? செயலில் கட்டுப்பட்டது. பூமியை விரிப்பாக மாற்றிட்டான், அந்த செயலை செஞ்சுட்டான்னு இருக்கும். செயலை கொண்டு வருது தசீரு. சில சமயம் ஒபில் கவுலிவல் அக்தி, எவ்வளவுதுப்பா, சொல்லை கொண்டும் அக்கீதாவை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் வரும். பேச்சாலும் நம்பிக்கையாலும் அங்கிற அர்த்தம் வரும். எடுத்தனப்பா, செயலை கொண்டு வந்து தசீர் மாற்றுறதுங்கிறது வரும். அபில் கவுலி வல் அக்கதி, ஏத்திகாதிகளை போட்டிருக்காங்க பாரு, ஏத்திகாதை கொண்டும் வரும். உஹரா இன்னொரு தடவை எப்படி வரும்? சொல்லை கொண்டும் ஏத்திகாதை கொண்டு வரும். மானா ஜெயிலிகா ஃபிராஷன், அப்போ மானா ஜெயிலிகா ஃபிராஷன், விரிப்பாக மாற்றுவது என்பது அஞ்சல பால ஜவானிபிகா, வா விரிப்பாக மாற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? பூமிங்கிறது மிகுதமாக தண்ணி தான் இருக்குது. பூமியில் 3இல் விளங்குதப்பா, ஒரு பகுதி மட்டும் தான் தரையான், மற்ற 3 பகுதியில் தான் தண்ணியாக தான் இருக்குது. ஒரு பகுதியை மட்டும்தான் எப்படி ஆக்கியிருக்கான் அல்லாஹ்? தரையாக ஆக்கியிருக்கிறான். மற்ற எல்லாம் நீர் தான். அதான் ஓ மயனா ஜெயிலிகா ஃபிராஷன், பூமியை ஃபிராஷாக மாற்றுவது என்பது அஞ்சால பால ஜவானிபிகா, அந்த பூமியினுடைய பகுதிகளில் ஒன்றை பாரிசனல் மாயி, தண்ணீரை விட்டும் வெளியானதாக அல்லாஹ் ஆக்குவது கொண்டு ஃபிராஷாக மாற்றினான். அப்போ 4 பகுதியில் 3 பகுதி வந்து என்னது? தண்ணீர் தான். ஒரு ரூபாய் மட்டும்தான் என்ன இருக்குது? தரை. அப்படி அர்த்தம் வைக்கணுமா? ரைட்டுப்பா. ஓ மைனா ஜெயிலிகா ஃபிராஷன், விரிப்பாக அல்லாஹ் மாற்றுவது என்பதனுடைய அர்த்தம் அஞ்சால பால ஜவானிபிகா, அந்த பூமியினுடைய பல பகுதிகளில் ஒரு பகுதியை பாரிசனல் மாயி, தண்ணீரை விட்டும் வெளியானதாக அல்லாஹ் ஆக்குவது கொண்டு விரிப்பாக மாற்றினான். மாஃபி தபஇஹி, அந்த தண்ணீரினுடைய இயற்கை
மெல் யாத்தத்தி பிகா, இந்த தண்ணீரை கொண்டு நாலா பகுதிகளை கொண்டு அது சூழுவதாக இருப்பதுடனே. பூமியினுடைய எல்லா பகுதியும் சூழத்தான் செய்யும். அது தண்ணீர் கொஞ்சம் போட்டால் எல்லா பக்கத்துக்கும் பேர் தரப்பா செய்யுது, அது சூழத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு பகுதிக்கு மட்டும் வரவிடாமல் ஆகிட்டான், அதை விரிப்பு மாதிரி மாற்றிட்டாங்க. இங்கே வராது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த பகுதிக்கு தண்ணீர் என்னவே செய்யாதே, வரவே வராது. அப்படி மாற்றிட்டாங்க. அப்படி கொடுக்கணுமா? அப்போ சொல்லு, பூமியினுடைய நாலா பக்கங்களில் ஒரு பகுதியை பாரிசனல் மாயி, தண்ணீரை விட்டும் வெளியானதாக ஆக்கிட்டான். பாரிசன வெளிதானே, பாரிசால மீறி வெளிவந்து விட்டு மீறுங்கிறான்பா. தண்ணீரை விட்டு வெளியானதாக அல்லாஹ் ஆக்குவது கொண்டு விரிப்பாக மாற்றினான். மாஃபி தபை, தண்ணீரினுடைய இயற்கை திபிகா, அந்த நாலா பக்கங்களையும் சூழ்வதுடனே, அதனுடைய இயற்கையே தான் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்துடும். அப்படி சூழ்வதாக இருப்பதுடனே தண்ணீரை விட்டு வெளியேறக்கூடியதாக ஒரு பகுதி அல்லாஹ் ஆகினான். ஒரு பகுதிக்கு தண்ணி வரவே வராது, ஏன்னா இது மக்கள் குடியிருக்கிற ஸ்தலம், அது விரிப்பாக மாதிரி ஆகிருக்கு, இங்கே வராது. அப்போ அதனுடைய இயற்கை தன்மை என்னது தான், நாலா பக்கங்களையும் சூழ்வது தான். சூழாமல் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கான். இவனுக்குதுப்பா செய்யரகா, அதை ஆக்கிவிட்டான். எப்படி முத்தவசித்தன், அந்த பூமியை அல்லாஹ் மாற்றிட்டான். முத்தவசித்தன் நடுநிலையானதாக ஆக்கிட்டான். அந்த பூமி ரொம்பவும் கெட்டி கிடையாது, ரொம்பவும் லையினத்து கிடையாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம குழியே தோண்ட முடியாது, வானக்குழி வெட்டி பில்டிங் கட்ட முடியாது. கெட்டிய கல் மாதிரி இருந்துச்சுன்னா. ரொம்பவும் கல் கிடையாது, ரொம்பவும் பஞ்சு மாதிரியும் கிடையாது. அப்போ கட்டினா கீழே விழுந்துடும். அப்போ பூமியை ரொம்ப கெட்டியாகவும் ஆக்கலை, கல் மாதிரி. ரொம்ப லையினத்தாகவும் ஆக்கலை. ரொம்ப லையினத்தை ஆக்கினாலும் என்ன செஞ்சிடும், கெட்டிடங்கள் விழுந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் என்ன செய்யாத, தோண்டவே முடியாத குழி. அதாவது செய்கிற அந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விட்டான். முத்தவசித்தன், நடுநிலையானதாக மாற்றிட்டான். பைன சலாபத்தி, கெட்டியான தன்மைக்கும், வல் தாஃபத்தி, மென்மையான தன்மைக்கு மத்தியில் நடுநிலையானதாக என்ன செஞ்சிட்டான், ரப்புல் ஆலமீன் தான் மாற்றிட்டான். எந்த அளவுக்கு அத்தா சாரத்தும் ஐயாத்தன், அது தயாரிக்கப்பட்டதாக ஆளக்கூடிய அளவுக்கு, கூதுவா, அவர்கள் உட்காரக்கூடிய அளவுக்கும், எனாமு அல்லது அந்த பூமியின் மீது தூங்கக்கூடிய அளவுக்கும், கல் ஃபிராஷில் புசூத்தி, விரிக்கப்பட்ட விரிப்பை போல அதன் மீது தூங்கக்கூடிய அளவுக்கும், உட்காரக்கூடிய அளவுக்கும் ஏற்படுத்தப்பட்ட நிலைமையிலே அல்லாத மாற்றிட்டான். அதில் உட்காரவும் செய்யலாம், படுக்கவும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், பில்டிங் கட்டலாம். அப்படி ஆகிட்டான். கல் ஃபிராஷில் மபுசூத்தி, விரிக்கப்பட்ட விரிப்பை போல அதன் மீது தூங்கக்கூடியதாகவும் அதன் மீது உட்காரக்கூடியதாகவும் உட்காருவதற்கும் தயாரிக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலா தான் எழுதுனப்பா. வதாலிக்க லா இஸ்ததி, இப்போ படுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கெல்லாம் தகுதி ஆகிட்டான்னா, தட்டையாக இருக்கும் போலுக்கு நீ விளங்கிடக்கூடாது. உருண்டை தான், அது பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால என்னவாயிடுச்சு, அது விரிப்பு மாதிரி ஆயிடுச்சு, அப்படி சொல்லணும். வதாலிக்க, படுக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி ஆக்கியிருப்பது என்பது லா இஸ்ததி கவுனஹா, அந்த பூமி முஸ்தத்தி ஆத்தன், எப்படி இருக்க, அது தட்டையாக இருக்கிறது என்பதையெல்லாம் தேடாது. என்னப்பா, படுக்க உட்கார்ற மாதிரி எல்லாம் ஆக்கியிருக்கான்னா, உலகம் தட்டை மாதிரி இருக்கு பொழுது தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், படுத்துருக்கோம், அப்படி கிடையாது. தாலிக்க, படுக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி ஆக்கியிருப்பது என்பது லா இஸ்ததி, தேடாது, வாதிடாது, கவுனஹா முஸ்தத்தி ஆத்தன், தட்டையாக ஆகியிருப்பதை தேடாது. அது உருண்டையாக தான் இருக்குது. அந்த உருண்டை பெரிய உருண்டை, பெரிய உருண்டையாக இருக்கிறதுனால விளங்குதப்பா, அங்கே நம்மளால் படுக்க வர முடியுது. ஏன்னால் அண்ணன் குரவியத்த சக்கிலிகா, பூமி வட்டமாக இருப்பது என்பதனுடைய அமைப்பு, பூமி வட்டமாக இருப்பது என்பதனுடைய அமைப்பு, குரவியத்துனா வட்டம்னு அர்த்தம், புறத்துனா வட்டம் தானேப்பா, வந்துங்கிறாங்கல்ல.
புரிஞ்சுப்பா பா அன்ன குரவியத்த சக்கிலிகா அது வட்டமாக இருக்கிறது உருண்டையாக இருக்கிறது என்பதனுடைய அந்த அமைப்பு அலிமி அஜிமிகா அதனுடைய தோற்றம் பிரமண்டமாக இருப்பதுடனாக இருக்கும். வத்திசாயி ஜிரிமிகா அதனுடைய உருவம் விசாலமாக இருப்பதுடனாக இருக்கும். அது விசாலமானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இந்த வட்டம் இருக்கிறதுனால படுக்கலாம். விளங்குதுப்பா? அப்போ அந்த அன்ன குரவியத்தை சக்கிலிகா அதனுடைய சக்கில் உருண்டையாக இருப்பது என்பது அவனுடைய உருவம் பூமி உருண்டையாக இருப்பது என்பது அலுமி அஜிமிகா அவனுடைய தோற்றம் பிரமாண்டமாக இருப்பதுடனே வத்திசாய் ஜிரிமிகானுடைய உருவம் விசாலமாக இருப்பதுடனே விளங்குதப்பா அது வட்டமாக இருப்பது என்பதனுடைய சக்கில் லா தகுபா அல் இஃப்திராஷா அலைகா அது மீறி விரிப்பாக இருப்பதை என்ன செய்யாது, அது மறுக்காது. லா தகுபா அது மறுக்காது. அல் இஃப்திராஷா அலைகா அதன் மீது விரிப்பாக இருப்பதை மறுக்காது. கல் ஜபலி மலை மாதிரி. இது பிரம்மாண்டமான மலை. அது மலை உருண்டையாக தான் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கனால மேலே விரித்து படுத்துடலாமே. மலைக்கு மேலே வீட்டில் கட்டிகிட்டு இருக்குதுன்னு பார்த்துறாங்க. ஊட்டி கொடைக்கானல்லாம் எங்கே இருக்காங்க? மலைக்கு மேலே தானே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கலாம். அது பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அதுவும் சப்பையாக தான் இருக்கும். மலைக்கு மேலே ஊட்டி கொடைக்கானல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கல்ல. மாஞ்சோலை எஸ்டேட் திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலைங்கிறது மலை தான். அதான் கேட்டேன். அது என்ன செய்யுது, அது மேலே வீடு தான் இருக்குது தான் செய்து பள்ளியாசல்லாம் இருக்குது. என்ன விளங்குதா? அது மரம் மாதிரி மலைக்கு மேலே வீடு கட்டிக்கிட்டு இருக்குது தானே செய்கிறாங்க. நம்ம பார்த்தாங்கிறது எப்போ இது மாதிரி இருக்கும். அங்கே மக்கள்லாம் நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அப்போ மேலே கொடு. அல்லது அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ஜாலலக்குமுல் அர்த பூமியை உங்களுக்கு ஆக்கினான், ஃபிராஷன் விரிப்பாக ஆக்கினான், வசமாக மானத்தை பினான் முகடாக ஆக்கினானே அந்த ரப்பை என்ன செய்யுங்க வழங்குங்க. எடுத்தனப்பா வசமாக வானத்தை பினான் முகடாக ஆக்கினானே அந்த உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்க. அதாவது பினான் இருந்த குப்பத்தன் மதுரூபத்தன் அலைக்கு உங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட கூடாரமாக ஆக்கினான். உங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட கூடாரம் மாதிரி இருக்கு வானம். குப்பத்தன் மதுரூபத்தன் அலைக்கு உங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட கூடாரமாக ஆக்கினான் வானத்தை. சமாங்கிறது என்னதுங்க? சமா என்பது இஸ்மு ஜமீன் அப்படிதானுங்க. இஸ்மு ஜின்சினா சமா என்பது இஸ்மு ஜின்ஸாக இருக்கும். எக்காவு அந்த சமா என்பது நிகழும் அல்லல் வாஹிதி முத்ததிரி ஒன்றின் மீது நிகழும், ஜம்மின் மீது நிகழும். முத்ததினா ஜம்முன்னு அர்த்தம். பலதரப்பட்டதுன்னு என்னப்பா அர்த்தம்? பலதரப்பட்டதுன்னா ஜம்மு தானப்பா. இதில் புரியுதா? அவ வசமா பினா அப்போ சமா என்பது இஸ்மு ஜின்ஸாக இருக்கும். எக்கோலல் வாஹிதி முத்ததிரி ஒருமையின் மீதும் பன்மையின் மீது நிகழ்கின்ற இஸ்மு ஜின்ஸ் ஒரு ஜின்ஸுக்கு உரிய இஸ்மு. தீனாரி திருகமி தீனார் திருகம் என்பதை போல. தீனார்னா ஒரு தீனாருக்கும் சொல்லலாம், திருகம்னா ஒரு திருகமுக்கும் சொல்லலாம், பல திருகமுக்கும் திருகம் சொல்லுவாங்க. பல தீனாருக்கும் என்ன இருக்குது, தனானீர்னு சொல்லுவாங்க. தீனார் சொல்லியே பல தீனார் நடலாம். தராஹிம் தனானீர்னு சொல்கிறாங்க பன்மையா. ஆனால் எப்படியே சொல்லிடுவாங்க, தீனாரு திருகம்னே சொல்லுவாங்க. அதே ஜின்ஸு தான். கீழே சொல்லப்படுகிறது சமா ஜம்மு சமாத்து. சமா என்பது சமாத்தினுடைய பன்மையாக இருக்கும். சமாங்கிறது பன்மைங்க. சமாத்துக்கு பன்மை, சமாத்துங்கிறது ஒருமைங்கிறான். என்னப்பா என்ன விளங்குதா? கீழே சொல்லப்படுகிறது சமா என்பது ஜம்மு சமாத்தினுடைய பன்மையாக இருக்கும் என்று சொல்லப்படுது. புரியுதுப்பா? கீழே சொல்லப்படுகிறது இந்த சமா என்பது ஜம்மு சமாத்தினுடைய பன்மையாக இருக்கும். சமாத்துங்கிறது ஒருமை, சமாங்கிறது பன்மை, பானங்கள். பினா என்பது வசமா பினான் இருக்குல்ல,
பினா என்பது மஸ்தருன், அது என்னவா இருக்குங்க, மஸ்தராக இருக்கும். சும்மிய பிகில் மபுனா, பில்டிங்குகள் அதை கொண்டு பேர் வைக்கப்பட்டதே அத்திய மஸ்தராக இருக்கும். இல்லை பினா அதுக்கு மபுனான்னு சொல்லிடுறது தான். பில்டிங்குகள் கட்டப்பட்ட பில்டிங் இசு மபூல் தானே மபுனாங்கிறது. மஸ்தரை சொல்லி இசு மபூல் நாடப்பட்டிருக்குங்க. மஸ்தமா வானத்தை ஆக்கினான் பினான், கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கை போட்டு என்ன செஞ்சான், ஆக்கினான். சும்மிய பீகில் மபுனா, பைத்தன் காணது வீடாக இருந்தாலும் செய்தான், குப்பத்தன் வட்ட கூடாரமாக இருந்தாலும் செய்தான், ஹிபான் கூடாரமாக இருந்தாலும் செய்தான். எடுப்பா புரியுதா? சமா என்பது படத்தை வைக்கிறது. அப்போ பினான்னு சொல்லி மபுனா பில்டிங், கட்டப்பட்ட பில்டிங் என்பதற்கும் அது சொல்லப்படும் பினாங்கிறத. விளங்குதுப்பா? அது பைத்தன் காண வீடாக இருந்தாச்சு தான். குப்பத்தன், குப்பானா வட்டம், வட்டமான கூடாரம்னு இருந்தோம், வட்ட கூடாரம். ஹிபான் கூடாரம், கூடாரமாக இருந்தாச்சு தான், வட்ட கூடாரமாக இருந்தாச்சு தான், வீடாக இருந்தாச்சு தான். கட்டப்பட்ட பில்டிங்குக்கும் என்ன செய்யப்படும், பினான்னு சொல்லப்படும். கட்டப்பட்ட பில்டிங்குக்கு பினான்னு சொல்லப்படும். இப்போ மஸ்தரை சொல்லி இசு மஃபூல் நாடுறது. மின்னு இதில் கட்டுப்பட்டு தான் பனா அலம்பர திகி, பாரியாட்ட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான் பினா. பினான என்ன தான், தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுறது, வீடு கூடுறதுங்கிறாங்கல்லப்பா. மின்ஹு இதில் கட்டுப்பட்டு தான் பனா அலம்பர திகி, பாரியாட்ட மனைவிட்ட தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டாங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். இந்த பினாலேருந்து வந்தது. ஏன் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுவதுக்கு ஏன் பினான்னு சொன்னாங்க? ஆரிசே பனால் அம்ராத்திகி, பனால் அம்ராத்திங்கிறதுல கட்டுப்பட்டது தான். பாரியாட தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டாங்கிறது. ஏன்னா தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுறதுக்கு பனா ஏன் கொண்டு வர்றாங்க இல்லையா? அன்னகும் அந்த காலத்தில் உள்ள அரபி மக்கள் கானு இதா தசபோஜு, கல்யாணம் முடித்தால் லரபு அலிகா, அந்த பெண்ணுக்காக வேண்டி ஏற்படுத்துவார்கள் ஹிபான் ஜதீதன், புது கூடாரத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதே பில்டிங் பொண்ணு மாப்பிளத்துங்கிறதுக்குள்ள கூடு. இப்போ அப்படி தானேப்பா எல்லா வீடுகள்லையும் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் முடிக்கும்போது ஒரு ரூம் கட்டுறாங்களா இல்லையா? மாடியில் ரூம் கட்டிடுவாங்க. கல்யாணம் கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்களா இல்லையா? அல்லது தனி வீடு கூட கட்டி கொடுப்பாங்க பணக்காரங்கள்லாம். என்ன செய்வாங்க, தனி வீடே கட்டி கொடுத்துட்றாங்களே. இந்த 3 கல்யாணம் வருது, இவங்க எல்லோரும் ஒன்றா இருக்க முடியாது, ஒரு தனி எங்களுக்கு இடம் இருக்குதுன்னு ஒரு வீடு கட்டிடுறாங்கல்லப்பா. அந்த காலத்தில் ஒரு கூடாரம் கட்டுவாங்களாம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, கூடாரமே கட்டுவாங்களாம் பொண்ணு மாப்பிள்ளை போய் தங்கிறதுக்கு. அதனால தான் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுவதற்கு என்ன சொல்கிறாங்க, பீனா பனா பனா அலம்பராத்திகி. அப்போ ஏன் வீடு கூடத்துக்கு ஏன் பனா அலம்பராத்தின்னு சொல்கிறோம்? நீ அன்னம் காணு இதா தசப்போஜு, அந்த காலத்தில் கல்யாணம் முடித்தால் அந்த அரபிகள் அரபு அலைக அந்த பெண்ணுக்காக வேண்டி ஹிபான் ஜதீதன் புது கூடாரத்தை கட்டிடுவாங்க, ஒரு பில்டிங் கட்டிடுறது. சரி. ஓ அன்சல மினசமாயி, மேலும் அந்த அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், அன்சல மினசமாயி வானத்திலிருந்து இறக்கினான், மான் தண்ணீரை இறக்கினான், பஹர்ஜபிகி அந்த நீரை கொண்டு வெளியாக்கினான், என சவராத்தி கனிவருக்கங்களிலிருந்தும் ரிசுக்கர்களுக்கும் உங்களுக்கு ரிசுக்கை வெளியாக்கினானே அப்படிப்பட்டவனார். வானத்திலிருந்து நீரை வெளியாக்கி அதன் மூலமாக கனிவருக்கங்களிலுண்டான ரிசுக்கை உங்களுக்கு உருவாக்கினானே, உண்டாக்கினானே அப்படிப்பட்டவனார், வெளியாக்கினானே அப்படிப்பட்டவனார். இந்த அன்சலை என்பது அத்துஃபுன் அலா ஜால, மேலே உள்ள ஜாலவின் மீது அது வச்சு அல்லது ஜாலலுக்கும் இல்லாத பராட்சி அதில் கொண்டு அது வைக்கணுமா, அத்துஃபுன் அலா ஜால. சரி. ஓ ஹுரூஜு சிமாரி, கனிவர்க்கங்கள் உற்பத்தியாவது என்பது ஏங்க, கனிவர்க்கங்கள் எப்படி உற்பத்தி ஆகுதுப்பா? அல்லாவுடைய வல்லமையை கொண்டும் அல்லாவுடைய மஷியத்தை கொண்டு தான் உற்பத்தி ஆகுது. படிக்கணும். ஒஹுருஜு சிமாரி, கனிவர்க்கங்கள் உற்பத்தியாவது என்பது உற்பத்தின்னு சொல்லு. ஒஹுருஜு சிமாரி, கனிவர்க்கங்கள் உற்பத்தியாவது என்பது குதிரத்தில்லாஹி தஆலா மஷியத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை கொண்டும் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுமா இருக்கும். இப்போ அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டும் வல்லமையை கொண்டும் தான் கனிவர்க்கங்கள் உண்டாகுது. இருந்தாலும் வெளிரங்கத்தில் தண்ணீர் மண்ணெலாம் கலந்து தான் அதில் தான் பழங்கள்லாம் வருது. அப்படிதானப்பா? கீழே இருந்து நம்ம வருது, தரையில் இருந்து மண் தண்ணீரெலாம் ஊற்றி அதில் வந்து பழங்கள் வருது. ஆனால் அல்லாவுடைய குதிரத்து வல்லமை தான், மஷியத்து தான் இருந்தாலும் அது தண்ணீரோட கலந்த மண்ணில் இருந்தால் பழங்கள்லாம் வருது. ஒலாக்கின் ஜாலல் மா அல் மம்சூஜ, அப்படி தானேங்க?
துராபி மண்ணை கொண்டு கலக்கப்பட்ட நீரை சபபன் ஃபி இஹ்ராஜிஹா அந்த கனிவர்க்கங்களை வெளியாக்குவதிலே காரணமாகவும் மாத்தத்தன்லஹா அந்த கனிவர்க்கத்திற்கு இதை மூலமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தண்ணீரும் மண்ணும் வந்து என்ன இருக்குது, பழம் வருவதற்கு, கனி வருவதற்கு, செடி கொடிகள் வருவதற்கு காரணம் மூலமாக ஆக்கியிருக்கிறான். விளங்குதா? அப்போ அல்லாவுடைய வல்லமையை கொண்டு மஷியத்தை கொண்டு இருந்தாலும் வலாக்கின் ஜாலல் மால் மம்சூஜ வி துராபி மண்ணோடு கலக்கப்பட்ட நீரை சபபன் ஃபி இஹ்ராஜிகா அந்த கனிவர்க்கங்களை உற்பத்தி செய்வதிலே காரணமாகவும் மாத்தத்தன்லஹா கனிவர்க்கத்திற்கு ஒரு மூலமாகவும் அல்லாஹ் ஆகியிருக்கிறான். இது மாதிரி நுத்துபத்தி இல்லை ஐவானி, ஐவானுக்கு நுத்துவாவை போல ஜீவராசிகள்லாம் வருதுன்னா நுத்துவாவில் இருந்து வருது. மனிதர்லாம் வர்றான், எதுலேருந்து வர்றான்? அல்லாஹ் நாம்னா நுத்துவா இல்லாமலும் வரத்தானே செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நுத்துவா இல்லாமல் தானே படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நுத்துவா வச்சா படைச்சான், மண்ணை வச்சு தானே படைச்சான். அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு படைச்சான். எது கொண்டு படைச்சான்? அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாமே புரிதல் கேட்டேன், நுத்துவா இல்லாமல் தானே படைச்சிருக்கிறான். அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு தானே. ஆணும் பெண்ணும் இல்லாமல் தண்ணீரும் மண்ணும் வேணுமா பழம் வர்றதுக்கு? மனிதன் உருவாவதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் வேணும். ஆணும் பெண்ணும் இல்லாமல் யாரை படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான். ஆண் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆண் துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். பெண் துணை இல்லாமல் ஹவ்வா அம்மாவை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலாயிலிருந்து படைத்தான். மூணையும் செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா. ஆணும் பெண்ணும் இல்லாமல் பாபாவை படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை. பெண் துணை இல்லாமல் ஹவ்வா அம்மாவை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலாவில் இருந்து எடுத்து. ஆண் துணை இல்லாமல் யாரை படைச்சிட்டான்? ஈசா. இதெல்லாம் இருக்கு, அதுவும் முடியும். ஆனாலும் சபபு முசபபு வச்சு தான் அல்லாஹ் தஆலா உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். எல்லாம் நிஜான பழங்கள் கனிகள் எல்லாம் வந்துடும். இருந்தாலும் அந்த மண்ணு தண்ணீரை தான் அதை சபபாக வச்சுருக்கான். சபபு முசபபு வச்சு தானே உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ எப்படிப்பா? ஏ தம்பி சொல்லு. வலாக்கின் ஜாலல் மால் மம்சூஜி பித்துராவி மண்ணை கொண்டு கலக்கப்பட்ட நீரை சபபன் ஃபி இஹ்ராஜிஹா பழங்களை உற்பத்தி செய்வதிலே சபபா ஆக்கினான். மாத்தத்தன்லஹா இந்த கனிகளுக்கு மூலமாகவும் ஆக்கினான். நுத்துவத்தில் ஐவானி ஜீவராசிக்கு நுத்துவாவை போல. ஜீவராசிகள் வரணும்னா என்ன செய்யணும்? நுத்துவாவின் மூலமாக தான் வருது. எப்படி? அன் அஜிரா ஆதத்தகு அவனுடைய ஆதத்தை அல்லாஹ் நடத்தாட்டியிருப்பதை போல பி இஃபாதத்தி சுவரிகா அவனுடைய தோற்றங்களை ஏற்படுத்துவதை கொண்டு, அதனுடைய தோற்றங்களை ஏற்படுத்தியது கொண்டு, கைஃபியத்திகா அதனுடைய கைஃபியத்திகளை ஏற்படுத்துவது கொண்டு, அலல் மாத்தத்தில் மும்தசஜத்தி மினுகுமா தண்ணீர் மண்ணு என்ற கலவையில் இருந்தும் அவனுடைய மாத்தா எப்படி வருகிறது என்பதை அவன் விளங்குதப்பா. அவனுடைய ஆதத்தாக நடத்தாடுறது போல. அவன் ஆதத்தில் மாம்பழம் ஒரு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. சூரத்து மாதுளம்பழத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. விளங்குத? வாழைப்பழத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. விளங்குதப்பா? இவைகளெல்லாம் இந்த தண்ணீர் மண்ணை வச்சு தான் ஒரு மாதிரி உருவாக்கிறான். மனிதர்களையும் அப்படித்தான். விளங்குதப்பா? நுத்வா வச்சு என்ன செய்யறான்? உருவாக்குறான். அன் ஜஅல எப்படி எப்படிப்பா இருக்கு? என் அஜிரா ஆதத்தினுடைய ஆதத்தை அவன் நடத்தாட்டி இருப்பதை போல இஃபாதத்தி சூரிகா அவனுடைய சூரத்துகளை உண்டு பண்ணுவதை கொண்டு, கைஃபியாத்திகா அவனுடைய கைஃபியாத்துகளை உண்டு பண்ணுவதை கொண்டு, அல் மாத்தத்தில் மும்தசஜத்தி மினுகுமா மண்ணு தண்ணீரிலிருந்தும் கலக்கப்பட்ட அந்த மாத்தாவின் மீது அவனுடைய கைஃபியத்தை உருவாக்குவது கொண்டு அவனுடைய ஆதத்தை அவன் நடத்தாட்டி இருப்பது. அவன் ஆதத்தை அப்படி தான் சபு முசபு வச்சு தான் கொண்டு வருவான். நினச்சாமனா உண்டாக்க முடியும், ஆனால் அப்படி செய்ய மாட்டான். விழுதர் கேட்டேன், ஒரு சிலவைகளை இப்படி செஞ்சுருக்கிறான். அடுத்தடுத்து சபு முசபு தான். என்னால் எல்லாம் முடியுங்கிறத காமிக்கிறான். அடுத்து அபுதாபில் மாயி அல்லது தண்ணீரிலே அண்டா உண்டு பண்ணினான். குவத்தன் ஃபாயிலத்தன் செயல்படுகின்ற ஒரு சக்தியை உண்டு பண்ணினான். அஃபில் அர்தி பூமியிலே குவத்தன் காபிலத்தன் அதை ஏந்து கொள்ளுகின்ற ஒரு வல்லமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். தண்ணீரில் செயல்படுத்துகின்ற ஒரு சக்தியை கொண்டு வந்தான். பூமி அதை ஏந்து கொள்கிற மாதிரி ஆக்கிட்டான். அது ஒப்புக்கொள்ளுது. அங்கே பூமியிலிருந்து தான் பழங்கள் கனிகள் எல்லாம் வெளியே வருது. தண்ணீரில் சக்தியை கொடுத்துட்டான். பூமி அதை ஏற்றுக்கொள்ளுது. ஏற்றுக்கொண்டு தன்னுடைய புறத்திலிருந்து வெளியாகு. அபுத மாயி தண்ணீரிலே ஏற்படுத்தினான்.
குவத்தன் வாயிலத்தன் செயல்படுகின்ற குவத்தை ஏற்படுத்தினான். அவில் அருதி பூமியிலே குவத்தன் காபிலத்தன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வல்லமையை ஆக்கினான். எத்த வல்லது நிஜித்திமாயுமா அந்த ரெண்டும் ஒன்று கூடுகின்ற நேரத்திலே ஏற்படுகிறது அன்வாவுசி மாறி பழவர்க்கங்களின் வகைகள் உண்டாகிறது. அப்படிதானப்பா? ரெண்டும் ஒன்று கூடும்போது மண்ணும் தண்ணீரும் ஒன்று கூடும்போது பல வகையான கனிவர்க்கங்கள் வந்துடுது. ஆப்பிள் வருது, ஆரஞ்சு வருது, திராட்சை வருகிறது, வாழைப்பழம் வருது, எல்லா பழங்களும் அதில் இருந்தால் வரும். அப்போ எத்த வல்லது மீன் இஜித்திமாயுமா அந்த தண்ணீரும் மண்ணும் ஒன்று கூடுகின்ற நேரத்திலே உண்டாகிறது அன்வாவு சிமாரி கனிவர்க்கங்களுடைய எல்லா வகைகளும் உண்டாகிறது. வகுவந்த அல்லாஹ் சுபானு தலாமோ ஆதிருன் அவன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றமையில் யூஜிதல ஷியா குல்லஹா எல்லா வஸ்துக்களையும் உண்டாக்குவதின் மீது விலா அசுபாபின் காரணங்களும் ஆத்தாக்களும் இல்லாமல் எல்லா வஸ்துக்களையும் உண்டாக்குவது மீது அவனுமோ சக்தி பெற்றவனாக இருக்கின்ற நிலைமையிலே அது ரெண்டும் ஒன்று கூடுவதில் இருந்து கனிவர்க்கங்கள் எல்லாம் உண்டாகிட்டு இருக்கு. அவன் முடியும், அவனால் என்ன செய்ய முடியும்? சபபு சபபு இல்லாமலும் உண்டாக்க முடியும். இதற்கு சபபு சபபு ஏற்படுத்துறதே அவன் தானே. சபபு சபபு இல்லாமலும் ஏற்படுத்துவான், இருந்தாலும் சபபு சபபு வச்சு தான் ஏற்படுத்துறான். விளங்குதப்பா? எப்படி கமா அபுத நுஃபூசல் அசுபாபி ஒல் மவாத்தி அசுபாபுகளையும் சபபுகளையும் உண்டாக்கியிருப்பது இவர சபபையே நஃப்ஸுன்னா அது சபபையே உண்டாக்கித்தானே இருக்கான், மாத்தாவும் உண்டாக்கித்தானே இருக்கான். மாத்தாவையும் சபபுகளையும் உண்டாக்கும் போது அதெல்லாம் இல்லாமலையும் அவனால் உண்டாக்க முடியதானே செய்யும். இல்லை விளங்குதல? சபபுகளையும் மாத்தாக்களையும் உண்டாக்குனது யாரு? எல்லாத்தானே உண்டாக்கணும். அதை உண்டாக்கியிருக்கும் போது இல்லாமலையும் உண்டாக்கத்தானே முடியுமே. அப்படி உண்டாக்கியிருக்கானா இல்லையா? விளங்குதப்பா? இப்போ ஹுபைப் அலைஹிஸ்ஸலாம் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பழங்கள்லாம் வந்துச்சுன்னு வருதே. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பழங்கள் வந்துச்சுன்னு வருதே. காலத்துவம் நீதியில் அல்லாவுடைய விருது அன்னாலைக்கு ஹாதா மரியம் அந்த பழம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க சக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அன்னாலைக்கு ஹாதா நீ நைநிலைக்கு ஹாதா காலத்துவம் நீதி இல்லா இது அல்லாவுடைய விருது வந்துச்சு. அப்போ அல்லாவுக்கு வந்து இப்போ தண்ணியை ஊற்றி மரத்தை உண்டாக்கி தான் கொண்டு வரணும் தேவையில்லை. எப்படினாலும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அது ஒரு ஆணுக்கும் கொடுத்துருக்கான், பெண்ணுக்கும் கொடுத்துருக்கான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுத்துருக்குறான், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலாவும் கொடுத்துருக்குறான். உங்களை கட்டி வச்சிருக்கும் போது பழங்கள் சாப்பிட்டாங்கல்ல, புகாரிஷிப்பில் வருது. அது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குன் ரசக்க உள்ளா அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு கொடுத்து இருக்கிறான். அப்படி தண்ணி மண்ணெலாம் இல்லாமலையும் கொடுத்துருக்குறான். நம்மளும் ஒழுங்காக நடந்தால் நம்மளுக்கு எப்போ என்ன தேவையோ தரதான் செய்வோம். அல்லாஹ் அப்படி தருவானாக, வழிமார்கள் கொடுத்துட்டு சேர்ப்பானாங்க. அப்போ கமா அபுத நுஃபூசல் அஸ்பாபிவல் மவாதியே விளங்குதா? சபபுகளையே அவன் உண்டாக்கியிருப்பதை போல மாத்தாக்களையே உண்டாக்கியிருப்பது நஃப்ஸு தாக்கியது. விளங்குதான்னு கேட்டேன். தாக்கியது மாணவிங்குவாங்க. வலாக்கின் லகு என்றாலும் ஃபி இன்ஷாயிகா இவைகளை உண்டாக்குவதிலே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இருக்கிறது மதுரஜன் பல படித்தரம் இருக்கிறது. மதுரஜன் என்னங்கிறது எவ்வளவுதுப்பா? நுத்துவாவை ரத்த கட்டியாக்கி, ரத்த கட்டியை சதக்கட்டியாக்கி, சதக்கட்டியை எலும்பு கூட ஆக்கி பக்க சவுனல் இல்லாமல் ரஹ்மா அதில் தான் தசையை போத்துறான். பலப்படுத்தி எடுத்த உடனே பிள்ளைய டப்புன்னு கொடுத்துட்டாம்னா அதுக்கு மகத்துவம் இருக்காது. கல்யாணம் முடிச்ச உடனே டக்குன்னு ஒரு பிள்ளைய கையில் தண்டாம்னா அல்லது ஓமில் தாண்டான்னு அப்படி அதை அன்பாக வைக்க மாட்டேன். எதற்கு கேட்டேன்? அதை வந்து என்ன செஞ்சு நுத்துவாவாக்கி நுத்துவாவிலேருந்து என்ன இருக்குது ரத்த கட்டி ஆக்கி, ரத்த கட்டியை சதக்கட்டி ஆக்கி, சதக்கட்டியை எலும்பு கூட மாற்றி அதில் தசையை போட்டு ஒரு 10 மாதம் தாய் வயிற்றில் வச்சு கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி அதை வெளியாகி கொண்டு வந்து அந்த சின்ன பிள்ளையை நீ மோண்டு பேண்டு நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்தா தான் பிள்ளை மேலே உனக்கு பாசம் வரும். அந்த பிள்ளை உன் மேலே பாசமாக இருக்கும். என்னை கஷ்டப்பட்டு எங்கள் அத்தா அம்மா வளர்த்தாங்க. எடுத்தோடனே தடான்னு ஒரு பிள்ளை தீயெல்லாம் அவன் கையில் தந்தாம்னா அதுக்கு என்ன தெரியாதே? மகத்துவம் தெரியல. நீ ஒரு மாதம் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினா தான் அதனுடைய மரியாதை தெரியும். வேலை பார்க்காம படுத்துக்கிட்டே கிடந்து உனக்கு சம்பளத்தை கொண்டு தந்தால் காசுனுடைய அருமை தெரியுமா? உனக்கு தெரியாது. முடியும். அல்ல அதையும் செஞ்சிருக்கிறான். வலாக்கின் லவ் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குண்டு இன்ஷாயிகா இந்த கனிவர்க்கங்களை உண்டாக்குவதிலே மனிதர்களை உண்டாக்குவதிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கு உண்டு மதுரஜன் பல படித்தரம் உண்டு. மதுரஜன் என்னங்கிறதான் பல படித்தரம் உண்டு. மின் ஹாலின் இலா ஹாலின் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையின் பக்கம் பல படித்தரம் உண்டு. சனாயிகமே சனாயிபாதே திருத்தே சனாயி பல வகையான செயல்பாடுகளாலும் இக்கமன் பல வகையான ஞானங்களாலும் தத்துவங்களாலும் ஒரு நிலையிலிருந்து பல நிலைகள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையின் பக்கம்
பல படித்தரங்கள் அவனுக்கு உண்டு. அதை உண்டாக்குறது சனாய திருத்தல சனாய அல்லது விளங்குதா? பல தத்துவங்களும் பல செயல்பாடுகளும் அவனுக்கு உண்டு. ஜத்திது ஃபீகா, அந்த செயல்களிலே அவன் புதிதாக ஏற்படுத்துகிறான். யாருக்கு? உலில் அபுசாரு, படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு, அறிவுடையோர்களுக்கு. அதிலே பல வகையானவைகளை அதில் என்ன செய்யலாம்னா அந்த செயல்களிலே ஏற்படுத்துகிறான். ஜத்திது ஃபீகான சனாயாய், அந்த செயல்பாடுகளிலே அல்லாஹ் புதிதாக ஏற்படுத்துகிறான். உலில் அபுசாரி, அறிவுடையோர்களுக்கு இபாரன் படிப்பினைகளையும் சுக்கூனன் அமீதிகளையும் ஆக்குறான். இதா அதீமி குதிரத்திகி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதிரத்தின் வல்லமையின் பக்கம் எடுத்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதிரத்தின் வல்லமையின் பக்கம் பல படிப்பினைகளையும் பல அமைதிகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான். லைஸ தாலிக்க, இது கிடைக்காது. ஈஜாதியா தஃபஹ்தன், ஒரே தடவையில் உண்டாகுவதில் கிடைக்காது. விளங்குதப்பா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விதை செடியாகுது, செடி மரமாகுது, மரம் அதுக்கடுத்து என்ன செய்யுது? பூவாகுது, காயாகுது, கனியாகுது. இப்படிலாம் வந்தால் தான் அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு தெரியும். விளங்குதப்பா? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடக்கணும். பிள்ளை பெக்கிறதுங்கிறது அப்படி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கணும். டபக்குன்னு பிள்ளையை தூக்கி தந்துட்டா, டபக்குன்னு தூக்கி பழங்களை உனக்கு தந்துட்டா, கனிகளை தந்துட்டா, தானியங்களை தந்தா அருமை தெரியாது. நேற்று நம்ம அர்த்தம் வைக்கிறது நேர்த்தல. ஏய், அப்போ லைச தாலிக்கு இது கிடைக்காது. ஈஜாதியா தஃபஹ்தன், ஒரே தடவையில் உண்டு பண்ணுவதிலே இது கிடைக்காது. மீனில் ஊலா, முந்தின மின்னாகிறது. இப்திதாவிக்கா வேண்டியா இருக்கும். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கல. அதாவது வன்சல மினஸ்ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ்ஸமர், அது ரெண்டு மின்னு இருக்குல்ல, அது முதல் மின்னை பற்றி பேசுகிறாங்க, ரெண்டாம் மின்னை பற்றி பேசுகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.